வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் ஐஏஎஸ் தேர்வில் கேட்கப்பட்ட ரொம்பவே கடினமான 10 கேள்விகளை பற்றியும் அதுக்கான பதில்களை பற்றியும் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே உபயோகமானதாக இருக்க போகுது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோஸை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம முதல்ல பார்க்க போகிற கேள்வி, எந்த ரசாயன உறுப்பு ஹஜ்ஜி என பெயர் பெற்று அழைக்கப்படுகிறது தெரியுமா? முதல் பதில் வெள்ளி, இரண்டாவது தகரம், மூணாவது செம்பு, நாலாவது பாதரசம். இதற்கான சரியான பதில் பாதரசம். ஏன்னா பாதரசம் தான் ஹஜ்ஜி அப்படின்னு சொல்லி கெமிக்கல் பேர் சொல்லி அழைப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற கேள்வி, முதல் சர்வதேச நவீன ஒலிம்பியாடு எந்த வருஷம் நடைபெற்றது அப்படிங்கிறது தான். பதில்கள் பார்த்தோம் அப்படின்னா 1896, 1900, 1912, 1924. இதற்கான சரியான பதில் 1896. 1896 தான் முதலாக நவீன ஒலிம்பியாட் நடந்துச்சு. அதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா ஒவ்வொரு 12 வருஷத்துக்கும் இந்த நவீன ஒலிம்பியாட் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு. அடுத்து நம்ம மூணாவதாக பார்க்க போகிற கேள்வி, எந்த துறைக்கான நோபல் பரிசு அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷமும் வழங்கப்படுது அப்படிங்கிறத பற்றி தான். இதற்கான பதில்கள் அப்படின்னு பார்க்கும்போது இயற்பியல், வேதியியல், உடலியல், மருந்து. இதில் நாலாவதாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அது மேலே உள்ள அனைத்தும் அப்படிங்கிறது. இதற்கான சரியான பதில் பார்த்திங்கன்னா மேலே உள்ள அனைத்துமே, அதாவது இயற்பியல், வேதியியல், உடலியல், மருந்து. இது சம்மந்தப்பட்ட எல்லா விதமான படிப்புகளுக்குமே பார்த்துட்டிங்கன்னா நோபல் பரிசு அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. எந்த துறைக்குமே பார்த்துட்டிங்கன்னா நோபல் பரிசில் இந்த 4 கேட்டகரியில் கண்டிப்பாக ஆட் பண்ணிவிடுவாங்க. அடுத்து நம்ம நாலாவதாக பார்க்க போகிற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பூச்சியியல் என்பது எதை ஆய்வு செய்யக்கூடிய அறிவியல் அப்படின்னு பார்க்கலாம். இதற்கான பதில் அப்படின்னு பார்க்கும்போது மனிதர்களோட நடத்தை, தொழில்நுட்பம் மற்றும் அறிவியல் சொற்களின் தோற்றம் மற்றும் வரலாறு, பூச்சிகள் மற்றும் பாறைகளின் உருவாக்கம். இதற்கான சரியான பதில் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இதோட பேர்லேயே இருக்குது, பூச்சியியல் அப்படிங்கிறது பூச்சிகளை பற்றி படிக்கக்கூடிய ஒரு அறிவியல் பாடம். அடுத்து நம்ம ஐந்தாவதாக பார்க்க போகிற முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஹிட்லரோட கட்சி என்ன பேரில் அறியப்படுது அப்படிங்கிறது. இதற்கான சரியான பதில்கள் தொழிலாளர் கட்சி, நாஜி கட்சி, குக்லஸ் கிளான் கட்சி, அப்புறம் கடைசியாக ஜனநாயக கட்சி. இதற்கான சரியான பதில் அப்படிங்கிறது நாஜி கட்சி. ஏன்னா நாசி படையை சேர்ந்தவங்க பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமானவங்க அப்படின்ற குறிப்பிட்ட மாதிரி தான் இந்த ஒரு பேரை ஹிட்லர் தன்னுடைய கட்சிக்கு வச்சுருந்தார். அடுத்து நம்ம ஆறாவதாக பார்க்க போகிற கேள்வி, எந்த கலீலியோ ரொம்ப ரொம்ப புகழ் பெற்றவர் அப்படிங்கிறது தான். அதாவது எந்த விஷயத்தை கண்டுபிடிச்சதுனால கலீலியோ ரொம்ப பேர் பெற்றார் அப்படிங்கிறத பற்றி. முதல்ல பார்த்திங்கன்னா தொலைநோக்கியை உருவாக்குனதுக்காக, ரெண்டாவது பார்த்திங்கன்னா வியாழனில் 4 துணைக்கோள்கள் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சதுக்காக, மூணாவது பார்த்திங்கன்னா ஊசல் ஸ்விங் இயக்கம் சீரான நேரான அளவீட்டில் இருக்குது அப்படிங்கிறது கண்டறியப்பட்டதுக்காக. இதுக்கான சரியான பதில் அப்படிங்கிறது மேலே பார்த்தா 3மே தான். தொலைநோக்கியும் இவர் தான் கண்டுபிடிச்சார், வியாழனுக்கு 4 துணைக்கோள்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சார், ஊசல் ஸ்விங் இயக்கம் பார்த்திங்கன்னா சீரான நேரான அளவீட்டில் இருக்குது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சார். அதனால் பார்த்திங்கன்னா இது எல்லாத்துக்குமே கலீலியோவுக்கு பேரும் புகழும் கிடைச்சிது. அடுத்து நம்ம ஏழாவதாக பார்க்க போகிற கேள்வி, முதல் ஆப்கானிஸ்தான் போர் அப்படிங்கிறது எந்த வருஷம் நடந்தது? இதற்கான பதில்கள் அப்படின்னு பார்க்கும்போது 1839, 1843, 1833, 1848. இதற்கான சரியான பதில் அப்படிங்கிறது 1839. அப்போ தான் முதல் ஆப்கானிஸ்தான் போர் அப்படிங்கிறது ஆரம்பிச்சது. அடுத்து நம்ம எட்டாவதாக பார்க்க போகிற கேள்வி, சூழலில் எப்படி நம்ம கையாளலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கணும்னு வச்சுங்க. இதற்கு 4 பதில் கொடுக்கப்பட்டிருக்கு. பறவைகள், செல் உருவாக்கம், உயிரினங்களுக்கும் அவற்றின் சூழலுக்கும் இடையிலான உறவு அண்டு திசுக்கள். அதாவது சூழலியல் எதை பற்றின படிப்பு அப்படிங்கிறது தான் கேள்வி. அதுக்கான சரியான பதில் பார்த்திங்கன்னா உயிரினங்களுக்கும் அவற்றின் சூழலுக்கும் இடையிலான உறவை பற்றி படிக்கக்கூடிய ஒரு படிப்பு தான் பார்த்திங்கன்னா சூழலியல் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து 9வது நம்ம பார்க்க போகிற ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, உலகத்திலேயே மிகப்பெரிய தீவு எது? இதற்கான பதில்கள் அப்படின்னு பார்க்கும்போது நியூ கினியா, அந்தமான் நிக்கோபார், கிரீன்லாந்து, ஹவாய். இதில் கிரீன்லாந்து தான் சரியான பதில். ஏன்னா அந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப பெரிய தீவாக பார்த்திங்கன்னா கிரீன்லாந்து தான் இருந்துக்கிட்டு இருக்கு. கடைசியாக நம்ம 10வதாக பார்க்க போகிற கேள்வி, உலகத்திலே ரொம்ப ரொம்ப வெப்பமான கண்டம் எது? முதல் பதில் ஆப்பிரிக்கா, ரெண்டாவது தெற்காசியா, மூணாவது வட அமெரிக்கா, நாலாவது ஆஸ்திரேலியா.
இதற்கு சரியான பதில் அப்படிங்கிறது ஆப்பிரிக்கா. ஏன்னா உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப வெப்பமான கண்டமாக பார்த்திங்கன்னா இந்த ஆப்பிரிக்காவை தான் குறிப்பிடுறாங்க. கண்டம் அப்படின்னு சொல்லி தான் ஆப்பிரிக்காவை சொல்லியிருக்காங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா நாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது வேறு வேறு ஆன்சர்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போதைக்கு நம்ம பார்த்துருக்க 10 கேள்வி பதிலையும் பார்த்திங்கன்னா மனப்பாடம் பண்ணிக்குவாங்க. ஏன்னா இந்த மாதிரி கேள்விகளை தொடர்ந்து IAS தேர்வில் கேட்டுட்ருக்காங்க.